Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் மெக்டி ஸ்டைல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு பெரிய உருளைக்கிழங்க ஒரே மாதிரி விரல் நீள அளவுக்கு வெட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம வெட்டிக்கலாம். இதுல ரொம்ப சின்னதா இருக்கிற பீசஸை வந்து நம்ம வேற ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து விரல் நீளத்துக்கு ஒரே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் வெட்டி எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ரீஃபண்ட் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம முதல்ல உருளைக்கிழங்க வேக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ உருளைக்கிழங்கு பாதி அளவு வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்து வடிகட்டிடலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இதனால் நீங்கள் வந்து இதை நல்லா உலர்த்திடுங்க. இந்த மாதிரி நல்லா காய வச்சு நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போது நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பொரிச்சிக்கலாம். இது 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிதமான தீயில வச்சு உருளைக்கிழங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம வந்து கலந்து விட்டுறலாம். இப்போ இது முழுக்க சத்தம்லாம் அடங்கிடுச்சு. இது எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிருக்கு. இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான மெக்டி ஸ்டைல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸாக இருக்கும். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு நம்ம டாப்பீஸாக பார்த்தீங்கன்னா மிளகுத்தூளும் ரெட் சில்லி பவுடரும் லைட்டாக கலந்து சால்ட் போட்டு நல்லா குலுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மிக்சட் ஹர்ப்ஸ் போட்டு சாப்பிட்டோம்னா உங்களுக்கு மெக்டி ஸ்டைல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம வீட்லேயே சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.